வரலாற்றுல சில பேர் இருக்காங்க, அவங்க பேர காலத்தால அழிக்கவே முடியாது. அப்படி ஒருத்தர் வாளோட பலத்துல ஒரு சாம்ராஜ்யத்தையே ஜெயிச்சாரு, தன்னோட அறிவால அத ஆட்சி செஞ்சாரு, கடைசியா கலையோட மென்மையால அதுக்கு உயிர் கொடுத்தாரு. வாங்க, இன்னைக்கு நாம குப்த வம்சத்தோட அந்த மாபெரும் பேரரசர் சமுத்திரகுப்தரோட காவியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பேரரசர், ஒரு மாபெரும் வெற்றியாளர், அப்புறம் ஒரு கலைஞர், இந்த மூணுமே ஒரே ஆளுக்குள்ள இருக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? வாங்க, இந்த ஆச்சரியமான வரலாற்று நாயகனோட புதிரை நாம ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம். சரி, எந்த ஒரு பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா? சமுத்திரகுப்தரோட கதை எங்க தொடங்குதுன்னா, குப்த பேரரசோட அரியணையிலிருந்து தான். இது ஒரு பேரரசனோட எழுச்சி. சரியா சொல்லணும்னா கிபி 335ஆம் வருஷம். அப்போதான் சமுத்திரகுப்தர் குப்த பேரரசோட சிம்மாசனத்துல உட்கார்றாரு. சரி, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அவரோட வீரத்தையும் பெருமையும் காலம் கடந்து நமக்கு சொல்றதுக்கு இன்னிக்கும் ஒரு கல் சாட்சி இருக்கு. அதுதான் பிரயாக் பிரசஸ்தி. இது வேற ஒன்னும் இல்ல, அலகாபாத் தூண்ல இருக்கிற ஒரு கல்வெட்டு. இதை எழுதுனது யாருன்னா அவரோட அவைக்கல்ல புலவர் ஹரிசேனர். முக்கியமா பரீட்சைக்கு படிக்கிறவங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கல்வெட்டு தான் சமுத்திரகுப்தரோட கதையை நாம தெரிஞ்சுக்கோதவ ஒரு சாவி மாதிரி. ஓகே, இப்போ கதையோட சூடான ஆக்ஷன் பேக்ட் பகுதிக்குள்ள போலாம். சும்மா பேசிட்டு இருந்த சாம்ராஜ்யம் உருவாகிடுமா? இல்லவே இல்ல. அது போர்க்களத்துல ரத்தத்தாலையும் வாழாலையும் தான் உருவாக்கப்படுது. சமுத்திரகுப்தரோட வாழ் இந்தியாவோட வரைபடத்தையே மாத்தி எழுத கிளம்புச்சு. அவரோட லட்சியம் ஒன்னும் சாதாரணமானதில்ல. அங்கங்க சிதறி கிடக்கிற இந்தியாவை ஒரே நாடா, ஒரே கொடிக்கு கீழே கொண்டு வரணும். இதுதான் அவரோட பெரிய கனவு. இதுக்கு திக் பந்தனம்னு பேரு. அதாவது எல்லா திசைகளையும் ஜெயிச்சு ஒன்னாக்குறது. அந்த லட்சியத்தை நோக்கிதான் அவரோட படைகள் புயல் வேகத்துல புறப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, வெறும் வீரத்தை வச்சு மட்டும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட முடியாது. அதுக்கு பயங்கரமான ராஜதந்திரமும் வேணும். சமுத்திரகுப்தர் இதுல ஒரு ஜீனியஸ்னே சொல்லலாம். வட இந்தியாவுல, அதாவது ஆரியவர்த்தத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா, அங்கிருந்த 9 ராஜாக்களையும் தோற்கடிச்சு அந்த பகுதிகளை நேரடியா தன்னோட சாம்ராஜ்யத்தோட இணைச்சுக்கிட்டாரு. ஆனா தென்னிந்தியா, அதாவது தக்ஷிண பதத்துல அவரோட பாலிசி டோட்டலா வேற. அங்கிருந்த ராஜாக்களை தோற்கடிச்சாரு, ஆனா அவங்களோட ராஜ்யத்தை புடுங்கல. அதுக்கு பதிலா, நீங்க எனக்கு கப்பம் கட்டுங்க, உங்க ராஜ்யத்தை நீங்களே ஆட்சி செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு மூவ். ஏன்னா எதிரியும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், அதே சமயம் சாம்ராஜ்யத்தையும் நிலையா வச்சுக்கலாம். பரீட்சையில இந்த 2 பாலிசியும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அவரோட அதிகாரம் இதோட நிக்கல. மத்திய இந்தியாவோட காடு ராஜாக்கள்ல இருந்து கிழக்குல அஸ்ஸாம், பெங்கால் வரைக்கும், வடக்குல நேபாளம், பஞ்சாப்னு இவங்க எல்லாரும் சமுத்திரகுப்தருக்கு தலை வணங்கி கப்பம் கட்டினாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய வெற்றிகள், இவ்ளோ பெரிய இராணுவ திறமை, தோற்கடிக்க முடியாத ஒரு மாவீரன். இதெல்லாம் பார்த்துட்டு வரலாற்று ஆசிரியர்கள் அவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? ஆமாங்க, அவரை இந்தியன் நெப்போலியன்னு சொன்னாங்க. ஐரோப்பாவையே நடுங்க வச்ச நெப்போலியனுக்கு சமமா இவரை மதிச்சாங்க. இந்த பட்டம் அவரோட போர் திறமைக்கு வரலாறு கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. சரி, போர்க்களத்துல அவரோட வாழ்தான் பேசுச்சு. ஆனா ஒரு பேரரசரோட சக்தி வாள்ல மட்டும்தான் இருக்குமா? இல்லையே. இரும்ப விட வலிமையானது ராஜதந்திரம். சமுத்திரகுப்தர் அந்த கலையிலையும் ஒரு கில்லாடி. இப்போ வாழை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அவரோட ராஜதந்திரத்தை பத்தி பார்க்கலாம். போர்க்களத்துக்கு வெளியே அவர் எப்படி ஒரு சிறந்த ராஜதந்திரியா இருந்தாருன்னு தெரிஞ்சுக்குவோம். அவரோட புகழ் இந்தியாவை தாண்டி பரவுச்சு. வடமேற்குல இருந்த சாகர்கள், குஷானர்கள் எல்லாரும் அவரோட நட்பை தேடி வந்தாங்க. தெற்குல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ராஜா மேகாவர்மன் புத்தகயாவுல ஒரு மடம் கட்டுறதுக்கு அனுமதி கேட்டு ஏகப்பட்ட பரிசுகளை அனுப்பி வச்சாரு. இது போர் செய்யாமலே கிடைச்ச ஒரு பெரிய வெற்றிதானே. சுருக்கமா சொல்லணும்னா வடமேற்குல இருந்து தெற்கே இலங்கை வரைக்கும் அவரோட செல்வாக்கு பரவி இருந்துச்சு. போர் மட்டும் இல்ல, ராஜதந்திரமும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு அவர் உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டினாரு. போர், ராஜதந்திரம்னு இரும்பு மாதிரி ஒரு மனுஷனா இருந்தாரு. ஆனா அந்த இரும்பு கவசத்துக்குள்ள ஒரு கலைஞனோட இதயம் துடிச்சிட்டு இருந்துச்சு. வாங்க, அந்த அரசனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த கலைஞரை பாப்போம். அவருக்கு கவிராஜான்னு இன்னொரு பேரும் இருந்துச்சு. அப்படின்னா கவிஞர்களுக்கெல்லாம் அரசன் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, போர்க்களத்துல சிங்கம் மாதிரி கர்ஜிச்ச ஒருத்தர் கவிதையிலையும் இசையிலையும் தன்னை மறந்திருக்காருன்னா ஆச்சரியமா இல்ல? இது அவரோட கேரக்டரோட இன்னொரு முக்கியமான அம்சம். கல்வெட்டுகள் மட்டும் இல்ல, அவர் வெளியிட்ட காசுகள் கூட அவரை பத்தி நமக்கு ஒரு அழகான கதையை சொல்லுது. அவர் வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல ஒண்ணுல ஒரு சூப்பரான காட்சி இருக்கு. அதுல பேரரசர் சமுத்திரகுப்தர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து வீணை வாசிக்கிற மாதிரி பொறிச்சிருக்காங்க. இது அவரோட இசை மேல இருந்த காதலுக்கு காலத்தால அழிக்க முடியாத ஒரு சாட்சி. ஒரு கையில வாள், இன்னொரு கையில வீணை. இதுதாங்க சமுத்திரகுப்தர். ஆமா, அவர் வைணவ மதத்துல தீவிர பக்தி கொண்டவரா இருந்தாரு. ஹரிசேனர் மாதிரியான அறிஞர்களை ஆதரிச்ச ஒரு பெரிய புரவலரா இருந்தாரு. கவிதையிலயும் இசையிலயும் தன்னை முழுசா ஈடுபடுத்திக்கிட்ட ஒரு கலைஞனாவும் வாழ்ந்தாரு. சமுத்திரகுப்தர் ஒரு நபர் இல்ல, பல திறமைகள் கொண்ட ஒரு புதையல்.
அப்போ சமுத்திரகுப்தரை நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? போர்க்களத்துல எதிரிகளை நடுங்க வச்ச ஒரு மாவீரனாவா, இல்ல அரசவையில புத்திசாலித்தனமா ஜெயிச்ச ஒரு ராஜதந்திரியாவா, இல்லனா வீணையோட இசையில உலகத்தையே மறந்த ஒரு கலைஞனாவா? ஒருவேளை ஒரு உண்மையான பேரரசன்னா இந்த மூணுமே சேர்ந்தவனாதான் இருக்கணுமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?